அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பாமக விவகாரம் தொடர்ந்து பேசுபொருளாகி கொண்டே இருக்கிறது. அன்புமணி தலைமையில் பொதுக்குழு நடத்தலாம் என நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அன்புமணி தலைமையிலும் பொதுக்குழு நடந்திருக்கிறது. மறுபக்கம் திரு ராமதாஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதலை மையப்படுத்திய நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ராமதாஸ் அன்புமணி மோதல், யார் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்கள், யார் பக்கம் திமுக அதிமுக பாஜக இருக்க போகிறது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தம் அவர்கள், வணக்கம் நித்யானந்தம். பத்திரிகையாளர் சோமு அவர்கள், வணக்கம் சோமு. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்ற இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ரவீந்திரன் துரைசாமி சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல இந்த பிரச்சனை வந்தபோது நீரடித்து நீர் விலகாது, இது வெகு விரைவில் ஒரு சமரசத்துக்கு வரும்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா முரண் போயிட்டே இருக்கு, அந்த இடைவேளை போயிட்டே இருக்கு. ரெண்டு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த பிளவு இருக்கு அப்படின்னா தொண்டர்கள் யார் பக்கம் இருக்க போறாங்க ஒண்ணு, அதிமுக பாஜக அணி எப்படி இதை அணுக போகுதுன்றது மற்றொரு கேள்வி. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீரடித்து நீர் விலகுதல்னு நாம சொன்ன காலகட்டம் தாண்டி 2026 தேர்தல் களத்துக்குள்ள ரெண்டு பாமக இருக்குங்கிற ஒரு சூழலை நோக்கி இன்னைக்கு இந்த களம் போயிட்டு இருக்குது. ரெண்டு பாமக. இதுல அதிமுகவை பொறுத்தவரையில 90 சட்டமன்ற தொகுதிகளில் பாமக இல்லைன்னா திமுக அணிக்கு அவங்களால ஃபைட் கொடுக்க முடியாது. 90 சொல்றீங்க? 90 சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு பாமக இல்லைன்னா ஃபைட் கொடுக்க முடியாது. காரணம், வட தமிழகத்தில் பாஜகவுக்கு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இல்லை. மேற்கு சிற்றி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு வளையம் பாஜகவுக்கு வட தமிழகத்தில் இல்லை. ஸோ இந்த வட தமிழகத்தில் இன்னைக்கு அதிமுகவுக்கு கூட்டணி கட்சி இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த சூழ்நிலையில் பாமக மிகவும் இன்றியமையாதது. இதனால தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயங்கொண்டாம் கூட்டத்தில் பாமக என்டிஏல இருக்கும், பாமக நம்மளோட இருப்பாங்கங்கிற கருத்தை அவர் முன் வச்சாரு. நீங்க ஏன் அன்புமணி தலைமையிலான பாமக என்பது அது பாஜக அணியில தான் இருக்கு அப்படின்றது ஏன் உங்களால உறுதியா சொல்ல முடியல? ஏன்னா அன்புமணி அவர்கள் பேச்சுல திமுக ரொம்ப கடுமையா எதிர்த்து தான் பேசுறாரு. ஒரு சின்ன பாஜக ஆதரவு மனநிலை தானே அவருக்கு இருக்கு. பாஜக ஆதரவு மனநிலையும் அவருக்கு இருக்கு. பாஜக காரங்களுக்கும் நம்ம ஆளு அன்புமணி தான். அவர் மாநில அரசை கடுமையா எதிர்க்கிறாரு, மத்திய அரசு எதிர்க்கலைங்கிற உணர்வும் தெளிவாகவே இருக்குது. பாஜக கூட்டணிக்கே காரணம் அன்புமணி தாங்கிறதையும் டாக்டர் ராமதாஸ் முத்திர குத்தி விட்டுருக்கிறாருங்கும் போது அன்புமணி பாஜக ஆதரவாளருங்கிற ஒரு தோற்றம் தெளிவா இருக்குது. அப்ப அது இயல்பா அதிமுக பாஜக அணி தான் அப்படி நாம சொல்லிட முடியாது. இன்னைக்குள்ள இந்த இது என்ன லாபம், சும்மா யாரும் எந்த அணிக்குள்ளேயும் போக மாட்டாங்க. அதிமுக பாஜக அணியே நகர்ப்புற உள்ளாட்சி மக்களவை தேர்தலில் சீட் ஷேரிங்ல முறிஞ்சு போச்சு. இனிமேல் முறிய மாட்டாங்க, ஒன்னாதான் இருப்பாங்க. ஏன்னா முறிஞ்சு போன நஷ்டத்தை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க போது ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனால் அதே டைமில் லாபம் இல்லாமல் டேக்கன் ஃபார் கிராண்டடா யாரும் இருக்க மாட்டாங்க. சீட் ஷேரிங்கில் ரெண்டு பேருக்குமே பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமே ரொம்ப டஃப்பான பார்கெனிங் இருக்கும். அதே மாதிரி பாமகவும் டஃப்பா பார்கெயின் பண்ணுவாங்க. பாமகன்னு இந்த இடத்துல டஃப்பா பார்கெயின் நான் சொல்றது அன்புமணியே சொல்றேன். ஓகே. ஏன்னா அன்புமணி டாக்டர் ராமதாஸ் சிம்பதி இருக்கு, அவர் தான் அடையாளம். ஒரு ஜாதிக்கு அவரை மாதிரி உழைச்சவங்க யாரும் இந்தியாவிலே இல்லைங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு அன்புமணி அவர் 2016 சிஎம் கேண்டிடேட்டா ராமதாஸால முன்னிறுத்தப்பட்டு 5.5% ஓட்டு எடுத்தாரு. அப்போ இவருக்கு ஒரு ஆப்ஷன் அடையணும்னா கூட நான் 10.5 மையமா வச்சு தனிச்சு போட்டிடுவாங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் அவர் அடுத்த கட்ட பேரத்தையும் டாக்டர் ராமதாஸுக்கும் அவருக்கும் உள்ள போராட்டத்தில் தன்பக்கம் வன்னியர்களை திருப்பது முடியும். 10.5 வச்சு நான் தனிச்சு போவேன்னு கூட அவரு கண்டிப்பா போவார். ஏன்னா இப்ப அவர் போகக்கூடிய போக்கு திமுக எதிர்ப்புன்னா மற்ற ஜாதி எல்லாம் ஓட்டு போட்டுருவான்னு ஒரு தப்பான ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறார். அது பகல் கனவு தான், யாரோ அவருக்கு தவறா ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவருக்குள்ள நிர்பந்தம் என்னன்னா 2024 ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து சேலத்தில் டெபாசிட் இழந்திருக்காங்க. ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து விழுப்புரத்தில் டெபாசிட் இழந்திருக்காங்க. ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து அவங்க கூட்டணி சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்திருக்காங்க.
ஸோ இந்த வாக்குகள் 10.5 கொடுத்தாருன்னு எடப்பாடி பக்கம் பாமகவை கைவிட்டுக்கிட்டு அவங்க போயிருக்காங்க. இதுல இவங்க 2 பேரும் ஸ்கோர் பண்ண இடம் விக்கிரவாண்டிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வராம களத்தை விட்டு விலகி சென்றது பாமகவுக்கு ஒரு மெரிட். இப்போ நான் கேட்பது, இப்போ 2 பாமகவா இருக்க போகுது அப்படின்னா, ராமதாஸ் தலைமையில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுப்பாங்கலாம் தெரியும். இப்போ 2 பாமக அப்படின்னா தொண்டர்கள், பாமக தொண்டர்களோட மன ஓட்டம் எப்படி இருக்கும்? திமுக, அதிமுக, பாஜக அணி இதை எப்படி பார்ப்பாங்க? அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு திமுக எதிர்ப்புணர்வு இருக்கு. ஸ்டாலினுக்கு நாடார்கள் மத்தியிலேயோ தேவேந்திர குல வேளாளர் மத்தியிலேயோ கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை. ஆனா கலைஞருக்கு இருந்த ஆதரவு வளையம்ங்கிறத விட பாமக வன்னியர்கள் மத்தியில, எல்லா வன்னியர்கள்ட்டையும் இல்ல, பாமக வன்னியர்கள் மத்தியில ஸ்டாலின் எதிர்ப்புணர்வு இருக்குது. சோ அது கலைஞரை விட ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை, அதனாலதான் தொடர் வெற்றியில இருக்கிறாரு. கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. பட் இந்த ஒரு செக்ஷன்ல மட்டும் ஏன் இருக்குதுன்னா, அன்புமணி ஸ்டாலினை விட பெரிய முதலமைச்சரா இருப்பாரு, ஸ்டாலினோட திறமையான முதலமைச்சரா இருப்பாரு, பான்கி மூனால பாராட்டப்பட்டவர்னு கலைஞரை முன்னிறுத்தும் போதே ஒரு ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி. அப்போ நீங்க சொல்வது பாமக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்கிறதுனால அன்புமணி ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். திமுக எதிர்ப்புணவுல தான் பாமக தொண்டர்கள் இருக்கிறாங்க. திமுக, அதிமுக, பாஜக இந்த 2 பேர்ல யாரு எப்படி பார்ப்பாங்க? ஏதாவது கணக்கு இருக்காதுல்ல? இல்ல, அவங்களுக்கு எடப்பாடி ஒரு கட்டம் காலையில ரொம்ப முக்கியம்ங்கிற மாதிரி பாமகவையும் வன்னியர்களையும் பார்க்காரு. திருச்சி பக்கம் போனா இனிமே மோடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த போறதாயா 10.5 எல்லாம் சில விஷமிகள் அதை பேசிட்டு இருக்காங்கன்னு அவர் அடிக்கிறாரு. அப்போ அவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறத பார்க்கணும். இதுல அவரை மிரட்டி தான் சீட்டு வாங்க முடியும் அரசியல் ரீதியா. 10.5 எங்களுக்கு வேணும், அது எங்களுக்குள்ள பெருமை, வன்னியர்களால தான் அதை சாதிக்க முடியும். அரசியல் ரீதியா ஒரு சூழ்நிலையில எடப்பாடி தந்தாரு, இப்ப அது நிறைவேற்றப்படல. இன்னும் அவர் 10.5 மையமா வச்சு எடப்பாடியிலே போய் நிற்கலாம் அன்புமணி. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, 2019 மக்களவை தொகுதியில 8000 ஓட்டு ராமதாசும் அதிமுகவும் பாஜகவும் எல்லாரும் இருந்தும் குறைஞ்ச அதிமுக 10.5 கொடுத்த பிறகு 93,000 ஓட்டு லீடிங். இப்பவும் பாமக இல்லாமலே 50,000 லீடிங். அப்ப அந்த பிளக்சுவேட்டிங் ஓட்டு, வன்னியர் சென்டிமெண்ட் 10.5ங்கிற அந்த ஜாதிய பிரைடுல நிக்குது. அதை அன்புமணி எடுத்தா ராமதாசும் ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல வரும். ஓகே, நீங்க சொல்வது கூட்டணி கட்சிகள் அதிமுக, பாஜக, திமுக பாக்குறது இருக்கட்டும், அன்புமணி அவர்கள்ட்ட ஒரு கார்டு இருக்கு 10.5, அதை வச்சு அவரு இந்த ஆட்டத்தை ஆடுவார். அந்த ஆட்டத்தை ஆடுவங்கிறதுக்கு மறைமுகமா தீர்மானங்கள்ல சொல்லியிருக்காரு, டைரக்டா வரல. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா பொதுவாக ஒரு கட்சி பிளவுபடுது, தேர்தல் ஆணையம் யார் அங்கீகரிக்கிறாங்கன்றதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நிர்வாகிகளை நம்ம விட்டுறலாம், ஏன்னா இபிஎஸ் அவர்களுக்கு நிர்வாகிகள் ஆதரிச்ச மாதிரி இன்றைக்கு வெளிப்படையா அன்புமணி அவர்களை ஆதரிக்கிறாங்க எல்லா நிர்வாகிகளும். இப்ப தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்க போகுது? கூட்டணி கணக்குல இந்த 2 பாமகன்றதை எப்படி அணுக போறாங்க? நீங்க எப்படி யூகிக்கிறீங்க? முதல்ல தொண்டர்கள், அதாவது நிர்வாகிகளை பற்றினதை தான் நம்ம தாண்டி வந்துட்டோம். தொண்டர்கள் மத்தியில் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அகில இந்திய அளவிலே பல கட்சிகள் இந்த மாதிரி, அதாவது குடும்பத்து உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட பிளவினால் கட்சிகள் பிளவு ஏற்பட்டது, இல்லை கட்சிகள் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, முலாயம் சிங் யாதவ் அதில் இருந்து என்டி ராமராவ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொருதும் பார்க்கறது என்னன்னா, அடுத்த தலைமுறைக்கு ஆதரவு தருவதுங்கிறது தான் கட்சி தொண்டர்களை பொறுத்தளவான ஒரு விஷயமா இருக்கு. இது பேசிக் சைக்காலஜிக்கலா என்னன்னா, எல்லாருக்கும் இருக்கிறது தான். அடுத்த தலைமுறைன்னு வர்றப்ப அது கூடுதலான, அதாவது ஆக பழசு அவங்க செய்ததை மறந்து விட்டார்கள்னு அர்த்தம் கிடையாது. முன்னுரிமை யாருக்கு தருவாங்க அப்படின்னா எல்லாருக்குமே உள்ளதுதான், எல்லா வீட்லேயும் உள்ள ஒரு மனநிலை தான் அது. அவர் மூத்தவருப்பா எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு, இருந்தாலும் இந்த பையன் தானே அவங்க போகணும் வரணும் அப்படிதான் பேசுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். தொண்டர்கள் மத்தியிலையும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிறது அன்புமணிக்கு ப்ளஸ். ஏன்னா ஒரு அடுத்த தலைமுறையாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ப்ளஸ். தவிர இன்னொரு என்னன்னா, ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு அரசியலில் ஒரு அமைச்சராகவோ இல்லை ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவோ, இப்போ ரவீந்திரன் சார் ரொம்ப தாஸ் கரெக்டாக சொன்னார் இருந்தது, அந்த மாதிரியான ஒரு முகமாக ராமதாஸ் அவர்கள் இருந்ததில்லை. ஒரு கட்சிக்கானவராக இருந்திருக்கிறாரே தவிர ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு முகமாக கூட அவர் இல்லை. அப்போ அந்த ஒரு ப்ளஸ் இவருக்கு அன்புமணி இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயே ஒரு கேள்வி. இப்போ அன்புமணி அவர்கள் யாரை முன்னிறுத்தினாலும் அந்த கட்சியினுடைய ஆதார சுருதி அப்படின்றது, அந்த சமூகமே யாரை பார்த்தாங்க அப்படின்னா திரு ராமதாஸ் அவர்களை மையப்படுத்தி தான் இருக்கு. இன்னைக்கு அவர் பிரிஞ்சு அவர் ஒரு அணி அமைக்கலாம், ஒரு கட்சியா இருக்கலாம். அன்புமணி அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டோடு அவரும் களத்துக்கு வராருல. அப்ப
ஒரு குழப்பம் வராதா அதுல? இல்லை, இந்த குழப்பத்தை தாண்டி ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்ல. அந்த குழம்பி அவங்க அதோட நின்ற பொருட்கள் யாருமே எந்த பிரச்சனையிலுமே குழப்பத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு அன்புமணிக்கு தான் அதிகமான சாதகமா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கறது. இதுல இந்த 10.5ங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல அன்புமணி அவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயம். ஏன்னா இவர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு. அதே நேரத்துல இது சம்பந்தமா வந்து ராமதாஸ் அவர்களை கேட்டப்போ நோட் கமெண்ட்ஸ்னாரு. அது ஒரு வகையில வந்து அந்த மக்கள்கிட்ட ஒரு மைனஸ் தான் அவருக்கு அந்த மாதிரி இதை ஏற்படுத்தும். இன்னொரு என்னன்னா, இப்போ வந்து 10.5 அமைச்சது அதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரியான அந்த மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த வன்னியின மக்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது, சமூக நிலை எப்படிங்கிறதுக்கான அமைச்ச ஆணையத்தை வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் கலைச்சா மறுபடியும் ஒன்று போட்டார். அந்த வருத்தமும் இந்த வன்னியர்கள்ட்ட இருக்குது. பெரும்பாலான பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவங்க எகன்ஸ்ட் டிஎம்கேங்கிற அந்த ஒரு மனநிலை. இப்போ அந்த மனநிலைக்கு வந்து இவர் ஏற்ற மாதிரி அன்புமணி பேசுறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஒன்று. தவிர இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் இன்னைக்கு வெளிப்படையா. இது வரைக்குமே வந்து திமுக எதிர்த்து தான் பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு மிக வெளிப்படையா பேசிட்டாரு. அதுவும் அவங்களுடைய பொதுக்குழுவிலேயே பேசிட்டாரு. திமுக ஆட்சியை வீழ்த்துறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் எடுத்தது எங்க வரணும் அப்படிங்கிறதுக்கான இல்லை வர முடியும் அப்படிங்கிறதுக்கான சில சாய்ஸ் தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து இது பண்ணிட்டாரு. ஆனால் இங்கே ராமதாஸ் பக்கம் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு முடிவு இன்னும் அறிவிக்கப்படலை. இப்போ மனசுல ஒரு கிளாரிட்டியா என்ன திசை என்ன நோக்கம் அதை தெளிவுபடுத்தல. அதாவது மறைமுக பேச்சுவார்த்தை நடக்கலாம், இல்ல போகலாம் வரலாம், அப்படி நடந்தாலும் கூட தகவல் வந்திருக்கும். இப்ப எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு பிளைண்டா இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மைனஸ். இல்ல அவர் ஒரு அணிக்கு போகலாம்ல. நம்ம திமுக அணிக்கு போகவே மாட்டாருன்னு சொல்லிட முடியுமா? ராமதாஸ் அவர்கள் போகவே மாட்டாருன்ற இடத்துக்கு நம்ம வந்துட முடியுமா? போகவே மாட்டாருங்கிறத விட அங்க ஏத்துக்குவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அங்கே வந்து இவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பாமக பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப. அதே நேரத்தில் இவர் ஓபிஎஸ் எல்லாம் கூட வரவேற்றாரு. ஓபிஎஸ் வந்தாலும் வரவேற்போம், அவர் வந்து பாஜக விட்டு வந்தாருன்னா வரவேற்போம் அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் பாமக அவர் எந்த அளவில் வச்சிருக்கிறாரு? ஏன்னா ஒரிஜினல் பாமக அப்படின்றது தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி அவர்கள் தான் அப்படின்றப்ப அதனுடைய ஒரு பிளவு பகுதியா தான் இவர் இருக்க போறாரு. அது சுயேட்சை சின்னமா என்னன்னு தெரியல. அப்படி வரக்கூடியவர்களை ஏத்துக்க மாட்டாங்கன்றது உங்க. ஏன்னா ஏற்கனவே இப்ப எதுக்காகன்னா பாமகங்கிற குறியீடா அவர் சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த பாமக நிறுவனராக ஏற்கனவே வந்து ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சு தானே இவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனா இந்த பிரச்சனை வந்த போது திரு சோமு ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுல அவங்க சொன்னது வந்து இங்க சங்க பரிவாரங்கள் தலையெடுக்க விடாமல் தடுத்ததுல பாமகவுக்கு ஒரு முக்கிய பங்கு. தொடக்க கால ராமதாஸ் அவர்கள் பங்களிப்பை நாங்க மறுத்துட்டுலாம் பேச முடியாது அப்படின்ற உன்னையும் சொல்லிட்டு பிசிகவினுடைய தலைவர்கள் பேட்டியை பார்க்கிறப்ப அவங்க திருமாவர்கள் பேட்டியே கூட கொஞ்சம் ராமதாஸுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தானே இருந்தது. அன்புமணிக்கே ஒரு அறிவுரை ஆலோசனை தானே சொன்னார். கரெக்ட் தான். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் திருமாவளவனை விட டாக்கில் பண்ணிட்டு சில கருத்துக்களை பேசுவார் விசிகலையே. உதாரணமா ஒன்னே ஒன்று சொல்றேன். அது அப்போ டி நகர்ல இருந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் ஆஃபீஸ் இருந்த நேரம். அப்போதான் வந்து அவங்க தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் தமிழில் பெயரை மாத்துறாரு. அந்த சமயத்தில் அங்கே ஆஃபீஸுக்கு ஒரு பேட்டிக்காக போகிறேன். திருமாவளவனும் ரவிக்குமாரும் பக்கம் பக்கமாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ ரவிக்குமார்கிட்ட கேட்குறேன்னா உங்கள் கட்சியில் எல்லாரும் பேரை மாற்றிட்டாங்க, நீங்கள் இன்னும் மாற்றலையே அப்படின்னு. இல்லை, ரவிக்குமாருங்கிறது சூரியனுடைய புதல்வன்னு அர்த்தம், மற்றபடி இது ஒன்றும் இந்துத்துவ பெயர் இல்லையான்னு தான் சொன்னார். இன்னை வரைக்கும் அதே பேர் தான், மாத்திக்கல. அதாவது விடுதலை தலைவரை மீறின குருவை மிஞ்சிய சிஷியன்கிற மாதிரி தனிப்பட்டு தான் சில விஷயங்கள்ல வந்து ரவிக்குமார் அப்படி இருப்பார். அதனால அவருடைய இதுங்கிறது கட்சியுடைய கருத்தா இல்ல தனிப்பட்ட கருத்தா அப்படிங்கறத வந்து நம்ம முடிவு. பிரியன், இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சோம அவர்கள் சொன்னதுல வந்து கட்சி அன்புமணி அவர்கள் பக்கம் வந்துருச்சு. அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புன்றப்ப அதிமுக பாஜக கூட்டணி இயல்பா திமுக எதிர்ப்ப அன்புமணி முன்னிலை வைக்கிறதுனால அதுவும் அவருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா ஒரு பலவீனமான இடத்துல தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்களா? என்ன செய்ய போறோன்ற ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கிறாங்களா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு பொதுக்குழு நடத்துறதுக்கான எந்த தடையும் வந்து நேற்று நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் போடாததுனால அன்புமணிக்கு பொதுக்குழு நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கட்சி விதிப்படியும் அதுதான் சரியான ஒரு நிலைப்பாடுன்றது என்னுடைய கருத்து. நேற்று ஆனந்த் வெங்கடேஷ் வேறு ஏதாவது தீர்ப்பு கொடுத்தாருன்னா தான் அது சர்ச்சைக்குரியதாக இருக்கும். அந்த விதிகள் வந்து அதுதான் சொல்லுது. May 28 அவரோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற வரையும் அவர் கண்டினியூ பண்ணுவார்ன்றது தான் பொதுவான நியதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ராமதாஸ் அவருடைய வாதம் எடுபடலைன்றது அவர் கொஞ்சம் பலவீனமான இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார்
நீதிமன்ற போராட்டத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கம்மிங் பேக் டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வரும்பொழுது இந்த ரெண்டு பிரிவுமே அப்படியே நீடிச்சதுன்னா, தேர்தல் வரை நீடிச்சதுன்னா தான் இந்த கேள்விகள்லாம் ரைஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த ரெண்டு பிரிவும் இப்படியே தேர்தல் வரை நீடிச்சதுன்னா முதல் கேஷுவாலிட்டி, முதல் பலி வந்து அதோட செல்வாக்கு, பாமகவுடைய செல்வாக்கு அது அடி வாங்கும். அது அன்புமணியாக இருந்தாலும் சரி, ராமதாஸாக இருந்தாலும் சரி, அவர் பக்கம் தொண்டர் இருந்தாலும் சரி, இவர் பக்கம் நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அந்த தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் விரக்தி அடைஞ்சிருவாங்க. தொண்டர்கள் வேற வேற அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பலவீனமாகும். ஏற்கனவே வந்து ஒட்டுமொத்த வன்னியர்கள் ஆதரவு வந்து பாமக பெற்றிருக்காங்கன்னா அது இல்லை. அந்த பாமக ஓட் பேங்க்லேயே அதிமுக ஓட் பேங்க் கொஞ்சம் ஓட்டு இருக்குது, திமுகவுடைய ஓட்டு கொஞ்சம் இருக்குது, வேறு பல சிறு சிறு சீமான் ஓட்டு கூட கொஞ்சம் இருக்கலாம் வச்சுக்கோங்க. இப்போ விஜய் வேற வந்திருக்கார். ஸோ அதனால் ஓட்டுகள் அங்கேயே பிரியுது. ஸோ இந்த ரெண்டு பிரிவுக்குமே வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணுறதே பெரிய போராட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த ஒட்டுமொத்த ஓட் பேங்கை கன்சால்டேட் பண்ணுறதே பெரிய போராட்டம். அதனால் இவர் வந்து என்னதான் 10.5 அதெல்லாம் சொன்னால் கூட வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து ஒட்டுமொத்த வன்னியர்கள் அல்லது இப்போ இருக்கிற மாதிரியான செல்வாக்கை இந்த பிளவை வைத்துக்கொண்டே ஒன்று சேர்ப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அன்புமணிக்கும் சரி, அது டாக்டர் ராமதாஸுக்கும் சரி. ஸோ அந்த கேஷுவாலிட்டி வந்து இதோட செல்வாக்கு, அதோட ஓட் பேங்க் அடி வாங்கும். அந்த அன்புமணியும் அப்பாவும் பையனும் அதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது இதை புரிஞ்சிக்காமையே அவங்க காலம் தள்ளினாங்கன்னா ஒரு ஓபிசிக்கான ஒரு கட்சியை வந்து அழித்த பெருமையை அவங்க 2 பேரும் எடுத்துக்கொள்வார்கள். ஸோ அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இது காம்ப்ரமைஸ் வந்துருவாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் வரணும் வர வேண்டிய நேற்று ஆனந்த் வெங்கடேஷ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணறேன்னு சொல்றது வந்து பாமக தொண்டர்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அது வந்து சரியான முறை இல்லைன்றது நம்ம சொன்னா கூட, நீதிபதி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னா கூட, பாமக பார்வையிலேருந்து பார்க்கும்போது ஐயா நீங்களாவது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அவங்களுக்கு இருந்தது உண்மை. அதை தாண்டி இப்போ போயிடுது. ராமதாஸ் அதுக்கு ஒத்துக்கலைன்றது வேற விஷயம், நேற்று அவர் ஒத்துக்கலைன்றது வேற விஷயம். ஆனால் அதனால வந்து இந்த நீங்கள் என்னதான் இப்போ அன்புமணி வந்து ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறார், கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எல்லா விதமான விஷயம் செய்வோன்ட்டார். ஸோ ஸ்ட்ரைட்டாக பாஜக அணியில் லேண்ட் ஆகிட்டார் அவர். ஆக்சுவலாக லேண்ட் ஆகிட்டார் பாஜக அணியில், பாஜக அதிமுக அணியில் லேண்ட் ஆகிட்டார். ஓகே. அதனால வந்து இப்போ ராமதாஸோட நிலைப்பாடு தான் அடுத்தது கேள்விக்குறி. இப்போ பாஜக ஒற்றுமை ஆனால் கூட அந்த பாஜக அதிமுக அணியில் வந்து இருக்கிறத வந்து ராமதாஸ் விரும்புவாரா, ஒன்றுபட்டு இருந்தாலும் விரும்புவாரான்றது அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா இப்போது தமிழ்நாட்டோட அரசியல் களம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். அதாவது சில கட்சிகளின் நிலைப்பாடு எடப்பாடி சொல்கிற மாதிரி திமுக ஒழிக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. பன்னீர்செல்வத்துக்கு இபிஎஸ் வீழ்த்துற அஜெண்டா இருக்குது, சீமானுக்கு விஜயை வீழ்த்துற அஜெண்டா இருக்குது, ராமதாஸுக்கு அன்புமணியை வீழ்த்துற அஜெண்டா இருக்குது. இவங்க யாருக்கும் திமுக வீழ்த்துற அஜெண்டால ஒன்றா வரல. இவங்க அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அஜெண்டா செட் பண்ணுறாங்க. பன்னீருக்கு இபிஎஸ் இந்த எலெக்ஷன்ஸில் வெளில வரக்கூடாது, அதிமுக தோக்கடிக்கணும், அவர் வீழ்த்தணும், இல்லாட்டி அவர் நம்மளை வீழ்த்திடுவார். சீமானுக்கு விஜய் கீழே போகணும், நம்மளோட மேலே போகக்கூடாது, விஜயை ஒன்று ஏதாவது பண்ணிடணும். அது விஜய் கீழே போகலன்னா அவர் செல்வாக்காரனா அதிமுகவோட கூட சேரலாம் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கார். ஸோ அவருக்கு விஜயை வீழ்த்தணும், இவருக்கு ராமதாஸுக்கு அன்புமணி அடிக்கணும், அன்புமணிக்கு ராமதாஸை வீழ்த்தணும். இப்போ இந்த மாதிரி திமுகவை எதிர்க்கிறத விட்டுட்டு இவங்கெல்லாம் தனித்தனி அஜெண்டா செட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற இடத்த பார்த்துட்டு தான் போவாங்க. பன்னீர்செல்வம் வந்து திமுகவை பார்த்துட்டு போவார் வச்சுக்கோங்க, சீமான் வந்து அதிமுக பாஜகவை பார்த்துட்டு போவார் வச்சுக்கோங்க. இப்போ இவர் ராமதாஸ் என்ன பண்ணுவார், திமுக கதவை தட்டுவார். ஏன்னா அன்புமணியை தோக்கடிக்கணும்ல. எல்லாருக்கும் அவங்கவுங்க பர்சனல் செல்வாக்கு இருக்குல்ல, பர்சனல் இது இருக்குல்ல, டார்கெட் இருக்குல்ல, அந்த நோக்கத்தில் அவங்க வந்து செயல்படுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி a டிஃபரெண்ட் எலெக்ஷன். பாஜக அதிமுக வந்து அணி பலவீனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். இடம் பிரியன் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ ஓபிஎஸ் அவர்களோ இதுல கூடுதலா பார்க்கிறப்ப, இப்போ ஓபிஎஸ் அவர்களோ இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களோ அமைப்பு ரீதியா அவங்கள்ட்ட கட்சி வராம இருந்திருக்கலாம், தொண்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பாய்லரா இருப்பதற்கான வேலைகளை செஞ்சு பலவீனப்படுத்திடுவாங்கன்றீங்களா? கண்டிப்பா பலவீனப்படுத்துவாங்க. விஜய் யாரை பலவீனப்படுத்துவாருன்னு இப்போ உறுதியா சொல்ல முடியல. அதிமுக ஓட்டுகளையும் அவர் எடுப்பார், திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் அவர் எடுப்பார். அதெல்லாம் எடுக்க மாட்டாரெல்லாம் எதுவும் உறுதியெல்லாம் கிடையாது. அன்டெஸ்டட்னு நம்ம கடந்தெல்லாம் போகவே முடியாது. இன்னைக்கு அன்டெஸ்டட் தான். கொஞ்சம் பேசாம இருங்க தெரியும். டிவிஷன் உள்ள வரீங்களா, கொஞ்சம் பேசாம இருங்க. அன்டெஸ்டட் ஏன் கருத்து சொன்னாலும் சொன்னேன் சார். நான் பேசின போது பேசுங்க. உங்களை விஜய் எதிர்ப்புன்றது தெரிஞ்ச விஷயம். நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. நான் ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க பதில் சொன்னனால திரும்ப சொல்றேன், அன்டெஸ்டட் தான். அன்டெஸ்டட் நானும் அதே தானே சொல்றேன். கண்டினியூ. நீங்க எதுக்கு why are you impressing it actually? அது தேவையில்லை. அதுல கண்டினியூ. அன்டெஸ்டட் தான். அன்டெஸ்டட் தான். ஓபிஎஸ் அவர்கள் இருங்க, விஜய் இருங்க. அதனால விஜய்க்கு வந்து 360 டிகிரியில் ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, திமுக ஓட்டுகள் வாய்ப்பு இருக்கு, ரசிகர்கள் வாய்ப்பு இருக்கு, சீமான் பகுதியிலேருந்து கொஞ்சம் ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்த மாதிரி பல ஓட்டு பாஜக எதிர்ப்பு திமுக இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல விதங்கள்ல அவருக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆனால் அதெல்லாம் ரியாலிட்டியில நடக்குமான்றதுதான் இப்போ ஒரு கேள்விக்குறி. அதை வச்சுதான் நம்ம விவாதத்தையே கட்டமைக்கிறோம். அது நடக்குமா, நடந்ததுன்னா அது வந்து பெரிய விஷயமா போகும். ஸோ ஓபிஎஸ்க்கு ஒரு இது இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கு. அவர் வந்து திமுக அணியில போயிட்டு அவரு ஓபிஎஸ் வீழ்த்தணும்னு ட்ரை பண்ணுவார். இப்ப நீங்க பிரியன் இப்போ திமுகவோட ஸ்டாண்ட் பத்தி பேசுறப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் நேரடியா இருக்கோ இல்லையோ ஓபிஎஸ் அவர்களையோ டாக்டர் ராமதாஸ் அவர்களையோ ஒரு நேச சக்தி மாதிரி, தங்களுக்கு ஆதரவு சக்தி மாதிரி மனசுக்குள்ள நினைப்பாங்கல்ல. அவங்க வந்து அதிமுக பாஜக அணியை பலவீனப்படுத்துவாங்கன்னு நினைப்பாங்களா? திமுக அப்படி யோசிக்குமா அவங்களுக்கு? திமுக ஏற்கனவே அதிமுக பாஜக அணியை பலவீனப்படுத்துற வேலையில இறங்கிட்டாங்க சார். தேமுதிகலாம் சிக்னல் என்ன, ஓபிஎஸ் ஓட சிக்னல் என்ன, ராமதாஸுக்கு கொடுக்கிற சிக்னல் என்ன, எல்லாமே அதிமுக பாஜக அணியை பலவீனப்படுத்துற விஷயம் தானே. வேலை நடக்க ஆரம்பிச்சிருது. ஸ்டாலின் சைலண்டா இருந்து அவர் தன் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இப்போ ஏன் அதிமுக பாஜக அணியில யாரும் சேர மாட்டேன்றாங்க? இன்னும் 8 மாசம் இருக்கு, பிக்சர் கிளியர் ஆகும்னு சொல்றாரு. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா அன்புமணி தான். அன்புமணி நீங்க தெளிவாக்கிட்டார், அதிமுக பாஜக அணிக்கு போறதுல தெளிவாக்கிட்டார். ஆனால் அன்புமணிட்ட பாமக ஓட்டு இருக்கா, வன்னியர் ஓட்டு இருக்கா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. போன வாட்டி 21 எலெக்ஷன்ஸ்ல அதிமுக பாஜக பாமக எல்லாம் சேர்ந்து நின்ன வடமத்திய மாவட்டங்களில் 77 தொகுதிகளில் வெறும் 11 தொகுதிகளில் தான் அதிமுக வின் பண்ணிட்டு, ஒரு தொகுதியில் மயிலத்தில் மட்டும்தான் பாமக வின் பண்ணாங்க. அவங்களுக்கு கை கொடுத்தது சேலம் தருமபுரி. அங்க 2 கம்யூனிட்டி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால 10 தொகுதி பிளஸ் தருமபுரியில் 5 தொகுதி வின் பண்ணாங்க. கோர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கோட்டை விட்டாங்க. இப்போ பாமக 2ஆ பிரிஞ்சு இருக்கும்போது இந்த ஓட்டு இந்த மத்திய வட தமிழக மாவட்டங்கள்ல எப்படி அவங்க ஓட்டு எடுக்க போறாங்க? அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்போ இந்த 10.5 வச்சுக்கோங்களேன், அதிமுகவோடய இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்ப 10.5 பத்தி ராமதாஸ் எடப்பாடி என்ன சொன்னாருன்னு இப்போ ரவீந்திரன் சார் சொன்னாரு. எடப்பாடி 10.5 வந்து நான் சவுத்துல போகும்போது கடந்து போக பாக்குறாரு. அப்போ அதை வந்து கண்டிக்கிறதுக்கு அன்புமணி தயாரா இல்ல. அப்ப அன்புமணி அது தயாரா இல்லாத போது அதிமுகவோட இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வந்து அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா அப்ப அதிமுகவுக்கு பாஜக அன்புமணிக்கும் ஆதரவாக அந்த வன்னியர்கள் எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல, இங்க ஒரு ஸ்டாண்டு, சவுத்துல ஒரு ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்ட் வந்து வன்னியர்கள் ஓட்ட கன்சாலிடேட் பண்ணி தருவாங்கன்னா அது கேள்விக்குறியா மாறுது, பெரிய கேள்விக்குறி. அதனால அன்புமணியை பொறுத்த மட்டும் அவர் வன்னியர்கள் ஓட்ட கன்சாலிடேட் பண்றதுல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுல வந்து ஒரு வெற்றி பெறுவாரா இல்லையான்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப ராமதாஸை பொறுத்த மட்டும் ஒன்றுபட்ட பாமகவையே திமுக வந்து ஏத்துக்கல சார். இந்த 3 எலெக்ஷன் ஒன்றுபட்ட பாமக இருந்து கூட அதை கடந்துதான் அவங்க வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பாமக பிரிஞ்சிருக்கும் போது ராமதாஸை ஏத்துக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்ல, கண்டிப்பா கிடையாது. திமுக வந்து ஒரு அவர் கூப்பிடுற மாதிரியான தோற்றத்தை கொடுப்பாங்களே தவிர கடைசி வரை இதை இப்படியே வச்சுட்டு பலவீனப்படுத்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ அன்புமணி அவர்களே வந்து 10.5 பிரதானப்படுத்தி பேசினாலும் கூட ராமதாஸ் அவர்கள் இல்லாத பாமக அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, அப்படிதானே அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க. அது பேர வலிமையை அவங்களுக்கு குறைச்சிடாதா பாமகவுக்கு? அது ஒரு சிக்கல். பிரியன் சொன்னார்ல, நிறைய சிக்கல். நியாயமான கருத்து தான். அதை விட பாரத பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி காங்கிரஸுக்கு 10 சீட்டு ஏன் வருதுன்னு தான் பார்க்காரே தவிர திமுக அது போட்ட இல்லை. இதைத்தான் நான் 2021 உங்க நிகழ்ச்சியில சசிகலா டிஎம்கே இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல வர முடியாதுன்னு சொன்னேன். சிலவங்க இக்னரண்டா இதெல்லாமே பேசிட்டு இருந்தாங்க, அது நடந்தது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்குள்ள இவரு விஜய் இன்காம்பிட்டன்ட் இன்எலிஜிபிள் போய் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் ஆன மாதிரி சீமானுக்கு பிளஸும் வரலாம். நாளைக்கு தான் அது தெரியும். பிரியன் அவர் கருத்தை சொல்றாரு, நான் ஏன் கருத்தை சொல்றேன். இது பாமக தலைப்புன்றதுனால பாமக கருத்துக்கு வருவோம். பாமக இதுல வந்து அதுவும் பிரியன் சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன் 10.5 பற்றி எடப்பாடி சொன்னதுக்கு அன்புமணி எதிர்வினை ஆற்றல்ங்கிற பிரியனுக்கு கருத்து நியாயமான கருத்து தான். ஆனா இப்போ எதிர்வினை ஆற்றல்ங்கிறதுக்காக இன்னும் 8 மாசத்துக்கு பிறகு எதிர்வினை ஆற்றவே மாட்டாருன்னு சொல்ல முடியாது. அதுல எப்படி வரும்னா, நீ உங்க கருத்துக்கு நான் வர்றேன். எடப்பாடி என்ன சீட்டு கொடுக்கிறாரு அது தனக்கு உகந்ததா? 30-40 எம்எல்ஏ இருந்தா ஆட்சி பிடிக்கலாம்னு சொன்னா அவருக்கு ஏன் 30க்கு மேல? நீங்க சொல்லக்கூடிய கருத்து முழுக்க முழுக்க உண்மை. ராமதாஸ் அன்புமணிக்கு எதிர் திசையில இருந்தா அந்த வாக்கு வலிமையை கண்டிப்பா பாதிக்கும். அதனால 10.5 எடுத்து ராமதாஸுக்கு ஆதரவையும் பெற்று 2016 மாற்றம் முன்னேற்ற அன்புமணி நின்ன மாதிரி 26 நிக்கிறது தான் அன்புமணிக்கு வந்து அந்த வன்னியர் ஓட்டையும் அந்த 10.5க்கான ஓட்டையும் முழுமையா கொண்டு வரும். ராமதாஸை தவிர்த்துக்கிட்டு பாமக இல்ல. நித்யானந்தம், ஒரு குழப்பமான சூழல் இருக்கா. 2026 யாரு யாருக்கான எதிரின்றது தெரியல, யார் யார் பக்கம் இருக்க போறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த பாமக இந்த இரு
பிரிவா பிரியறது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திடுமா? ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது. புதிய தலைமுறை நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்தை வைக்க முற்படுகிறேன். ஒரு குழப்பமும் இல்லை. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் இடியாப்பம் குழப்பமாக இருக்குன்னு. இப்போ அந்த குழப்பமெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாயிருக்கு. இன்றைக்கு பொதுக்குழுவில் அன்புமணி அவர்களுடைய தலைமையில் பொதுக்குழு தேர்ந்தெடுத்து பாமகனுடைய தலைவராக அன்புமணியை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரையில் நீட்டித்திருக்கிறாங்க. முதல் தீர்மானமே தேர்தல் இருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது தேர்தல் நடத்தாமல் ஓராண்டு அதற்கு விலக்கு கேட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. பிறகு பொதுச் செயலாளரை நியமித்திருக்கிறார்கள், பொருளாளர் நியமித்திருக்கிறார்கள். அது அந்த பொதுக்குழுவே நல்ல வரவேற்பை பெற்றது, கைத்தட்டல் எல்லாம். நான் நேரடியாக நம்முடைய இதில் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அதனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாமக அப்படின்னு சொன்னால் தேர்தல் கமிஷன் விசாரணை செய்தாலும் கூட எங்கே போனாலும் அன்புமணி தான் பாமக அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்தாச்சு. சரி. ஆனால் ராமதாஸ் அவர்கள் தான் பாமகவுக்கு வித்திட்டவர் என்பதை அந்த வாக்காளர்கள் மறக்க முடியாது. பாமகவுக்கு காரணமானவர் யார்? அதை நிறுவியவர் யார்? அதற்காக பாடுபட்டவர் யார்? அது வந்து ராமதாஸ் ஐயா தான். இதையும் மக்கள் சிந்திப்பாங்க. உங்களுக்கு சிக்கல் இருக்கும். இப்போ இதையும் மக்கள் சிந்திப்பாங்க. இதுக்கு நான் வந்து இவர் நம்ம முன்னாடியே சொன்னார் ஒரு 2 விஷயம். அது நான் சொல்கிறதுக்கு தான் இருந்தேன். முலாயம் சிங் யாதவுடைய மகன் நிற்கும்போது முலாயம் சிங் யாதவை அவர் தான் அந்த கட்சியை தோற்றுவித்தவர். ஆனால் மகனைத்தான் எடுத்துக்கொண்டார்கள் மக்கள். அவர் மீது மரியாதை குறைவில்லை. அவர் மீது முலாயம் சிங் மீது மரியாதை இருந்தது மக்களுக்கு. ஆனால் தேர்தல் ஓட்டு என்று வரும்பொழுது மகனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். என்டி ராமாராவ் தேர்தல் ஓட்டு என்று வரும்பொழுது மருமகனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். என்டி ராமாராவ் அதற்கப்புறம் எழுந்துக்கவே இல்லை. இது அப்பா பிள்ளைங்களுக்குள்ள. ஆனால் கட்சியிலேயே வாரிசுகள் இருக்கிறது. இப்போ காமராஜருடைய வாரிசு இந்திரா காந்தி அவர்கள் தான் பிரதமராக்கினாங்க. பெருந்தலைவர் காமராஜருக்கு தமிழகத்தில் இருந்த மரியாதை சாதாரணமான மரியாதை கிடையாது மக்கள் மத்தியில். ஆனால் இந்திரா காந்தி அவருடைய அரசியல் வியூகத்தினால காமராஜரால் தலையெடுக்கவே முடியவில்லை கடைசி வரை. ஆனால் காமராஜரை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அவர் நல்லவர், அவரை தோற்கடிக்கக்கூடாது என்ற மனசு தமிழகத்தில் எல்லா கட்சியினருக்குமே இருக்கிறது, காங்கிரஸ் உள்பட. ஆனால் சாதிக்க முடியவில்லை. ஸோ இப்போ நீங்கள் சொல்றது வந்து ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு நல்ல அபிமானம் இருந்தாலும் கூட ஓட்டா டிரான்ஸ்ஃபர் அவருக்கு ஓட்டா வர முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாகவே ஒரு வயதானவர்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு உழைக்க முடியும், எவ்வளவு ஓட முடியும் என்னெல்லாம் இருக்குது. நம்ம வீட்டிலேயே பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக உட்கார, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணித்தரோம். ஆனால் பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி, ஒரு பலம் பொருந்திய பாமக, முன்பு ராமதாஸ் அவர்கள் அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கோ ராமதாஸ் அவர்களுக்கோ இருக்கிற முக்கியத்துவன்றது வேறொன்று மாதிரி இல்லை. இது இந்த அணியை பலவீனப்படுத்துறது. இப்போ ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நான் எப்படியாவது ஆகலை, நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். பலவீனப்படுத்த முடியாது, பேச விடுங்க. பலவீனம் எங்கேயுமே ஆகலை. நாம தான் தப்பா புரிஞ்சிருக்கிறோம் அல்லது மக்களுக்கு தப்பா புரிய வைக்கிறோம். திமுக ஆதரவா இருக்கக்கூடியவங்க, விசிகாவுடைய தலைவர் ஒரு பெட்ரோல் பம்பில் பாமகவுடைய ஒருத்தரை பார்க்குறாரு. அப்போ கேட்கும்போது நீங்கள் நம்மலாம் ஒரு அணியில் வரணும், அதெல்லாம் கிடையாது. சரி, இது வந்து பெட்ரோல் பம்பில் தேசியாக சந்திச்சது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால் விசிகா இருக்கிற இடத்துல பாமகக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருக்கு. இரண்டாவது, திமுகவுடன் ராமதாஸ் அவர்கள் ரகசியமாக பேசினாரா, தொலைபேசியிலேயாவது பேசியிருக்கிறாரா என்று ஒரு நிருபர் கேட்கிறார். இன்றைக்கு பொதுக்குழு முடிந்தவுடனே நேற்றைய முந்தினார் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் யாருக்கிட்டையும் பேசலை அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்கள் பேசினதா சொல்கிறாங்களே, நீ தான் பேசின, நீ தான் சொல்கிற, 100 முறை சொல்கிறேன், நீ தான் சொல்கிற, நான் பேசலை. யாருக்கிட்ட? திமுக தலைமையிட்ட கூட்டணி பற்றி நான் பேசலை. நான் பேசுனதா நீ தான் சொல்ற, நீ தான் சொல்ற, 100 தடவை சொல்றேன், நீ தான் சொல்ற அப்படின்னு பேசிட்டார் ராமதாஸ் அவர்கள். ஆமா, உங்களுக்கு தெரியாதல்ல, ராமதாஸ் அவர்கள் என்னைக்கு இந்த கூட்டணி குறித்து தேர்தல் நெருங்குகிற வரைக்கும் என்னைக்கு அவர் வெளிப்படையா பேசி இருக்கிறார்? இல்ல, எல்லாமே பிடிச்சுதான் பேசியிருக்கிறார். என்னைக்காவது ஒரு சார் அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு முன்பு 4 நாட்களுக்கு முன்பு கேட்கிறாங்க, நீங்க அதிமுகவுக்கு போக போறீங்களா அப்படின்னு. யார் சொன்னது?
உனக்கு யார் சொன்னதுன்னு கோவப்படும். அது அவரோட இயல்பு தானே, அந்த அணுகுமுறை அப்படித்தானே அது இருக்கு. இருக்கதான் செய்யுது. அதுக்கு திமுக இடம் இல்லை. விசிக திமுகவுக்கு வேண்டுமா வேண்டாமா திமுக முடிவு பண்ணிக்கும். இப்ப பிரியன் சொன்ன முக்கியமான இடம்ன்றது நீங்க நேரடியா திமுக அணிக்கு போகணும்ன்றது தானா, போகாமையே பலவீனப்படுத்த முடியாதா? அந்த அந்த இடத்தை நகர்த்தினா அதுக்கு தான் வரேன். அதை செஞ்சுட்டாருன்னா திமுகவிற்கு போகாமல் ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை புதிய என்டியாக வருகின்ற நிரூபிக்காத என்ன வாக்குகளை வாங்க முடியுமோ 8 விழுக்காடோ 6 விழுக்காடோ 15 விழுக்காடோ வாங்க முடியுமோ அந்த கட்சியோடு விஜயோட கட்சியோடு ஒருவேளை ராமதாஸ் போய் பலவீனமாகலாம். அது என்டிஏ பலவீனமாகுமா ராமதாஸ் பலவீனமாவாரா என்பது நான் வரலாற்று உண்மைகளை உங்கள்கிட்ட சொன்னேன். அது பலவீனப்படுத்தவே முடியாதுன்றீங்களா? இந்த பெரியவர்களால் பலவீனப்படுத்த முடியாது. இவர்களுக்கு வாக்குகள் கிடையாது. இவர்களுக்கு அனுதாபிகள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. அவைகள் வாக்குகளாக மாறாது. கருணாநிதியை காட்டிலும் திமுகவிற்காக அல்லும் பகலும் உழைத்தவர்கள் அண்ணாவுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆரா கருணாநிதியா என்றால் கருணாநிதி அல்லும் பகலும் உழைத்தார். ஆனால் எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கியவுடன் கருணாநிதியை பற்றியான அக்கறை திமுகவிற்கு இருந்தது, அந்த திமுக வாக்களித்தவருக்கு இருந்தது. ஆனால் எம்ஜிஆரை தான் தேர்ந்தெடுத்தார். இல்ல, இப்ப நான் கேட்பது இப்ப நேரடியான கேள்வி. இப்ப தினகரன் அவர்கள் வெளியில போனாங்க, தினகரன் அவர்கள் அதிமுகவை பலவீனப்படுத்தினாங்களா இல்லையா? ஓபிஎஸ் அவர்கள் வெளியில போனாங்க, அதிமுகவை பலவீனப்படுத்தினாங்களா இல்லையா? அவங்க ஜெயிச்சாங்க, ஜெயிக்கலை விட்டுருவோம். அதிமுக வெற்றியை அவங்களால தடுக்க முடிஞ்சிச்சா இல்லையா? நீங்க டேட்டாவா பேசுங்க. இப்போ தினகரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ எது எடுத்தாலும் கூட 2 பெரிய கட்சிகள் திமுக அண்ணா திமுக. இதிலிருந்து வெளியே போனால் பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் முயற்சி பண்ணார். எத்தனை நாள் பலவீனப்படுத்தினாரு சார்? தென் மாவட்டத்தில் பலவீனப்படுத்தலையா? பலவீனப்படுத்துவதாக ஒரு தோற்றம் 21 வெற்றியை அமமுக இருக்கு. பலவீனப்படுத்தினார், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பெரிய அளவில் பலவீனம் ஒரு பகுதியில பலவீனப்படுத்தி இருக்கிறார், ஒரு சார் மக்களோடு பலவீனப்படுத்தி இருக்கிறார். இதை பார்த்து படிக்க வேண்டும் எடப்பாடி போன்றவர். பிரியன், இப்போ இந்த இடம் இப்போ நித்யானந்தம் சொல்றது இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது அப்படின்றாங்க. அந்த நிலைமையில தான் இருக்க போறாங்களா? பலர் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும், ஓட் புல் பண்ண முடியாது அப்படின்றது. அப்ப இவங்க 26ல ஒரு முக்கிய ஃபேக்டரா இருக்க மாட்டாங்களா? வெற்றி பெற வைப்பது இல்ல, ஒருவரோட வெற்றியை தடுக்க வைக்கிறதுல இவங்க ஃபேக்டரா இருக்க முடியாது. அப்படி இல்ல, ராமதாஸை திமுக அணியில ஒரு சேரவே இல்லை, சேர்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. கடைசி நேரத்தில் அவர் தனியாவே நிற்கிறாரு வச்சுக்கோங்க. அவருடைய சீனியாரிட்டிக்கு விஜய் பக்கத்தெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓபிஎஸ் இப்படி போக மாட்டாரு சொல்றோமோ, ஏன்னா அந்த சீனியாரிட்டிக்கு விஜயோட கட்சியில எந்த மாதிரியான மதிப்பு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால அந்த சைடு போக மாட்டாங்க. இன்னும் விஜய் கதவை திறந்து வச்சிருக்காரு. எப்படி அதிமுக பாஜக கதவு திறந்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி திறந்து வச்சிருக்காரு. விஜய் பக்கமும் யாரும் எட்டி பார்க்கலையே. விஜய் பக்கமும் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு இருக்கு. யாரும் வெளிப்படையா அழைப்பும் விடுத்த மாதிரியும் தெரியல. அவங்க தான் விஜய் கூப்பிட்டாரு, என் தலைமையில் தான் கூட்டணி, யார் வேணா வரலான்னு கூப்பிட்டாரு. அதிகாரத்தில் அது ஓபன் அழைப்பு, எல்லாருக்குமான செய்தி. யாருமே விஜய் இன்னும் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது. பட் அவருக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா அது வருமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். உறுதியா நம்ம சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் நாளைக்கு தேர்தலில் இந்த பாமக பிளவு அப்படியே இருக்கு வச்சுக்கோங்க. எதிர்கால பாமகன்றது அன்புமணி கையில தான் இருக்குன்னு ஒரு இளைஞர்கள் அவர் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த இளைஞர்கள் போட்டு ஒரு பக்கம் போக அந்த காலத்திலேருந்தே ராமதாஸ் கூட பாடுபட்டவங்க இருப்பாங்க இல்லையா, வன்னியர் சங்கத்தில் இருப்பாங்க, வேறு பல அமைப்புகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ராமதாஸ் கூட இருப்பாங்க. அவங்க அப்போ ஒரு தொகுதியில அதிமுக பாஜக அணியில அன்புமணி பாமக இருக்கு, ராமதாஸ் தனியாவே போட்டி போடுறாரு, திமுக ஒரு அணியில போட்டி போடுது, இவர் விஜய் ஒரு அணியில போட்டி போடுறாரு. அப்படின்னா திமுக அணி பல கட்சிகளை வைத்துக் கொண்டு பலமாக இருக்கிற ஒரு அணியா இருக்குது. அப்போ வன்னியர் வாக்குகளை வன்னியர் ஏரியாக்கள்ல ராமதாசும் அன்புமணியும் பங்கு போட்டுக் கொண்டார்கள் என்றால் அது அதிமுக பாஜக அணிக்கு பலவீனத்தை உண்டாக்கும். அது ரொம்ப முக்கியமான இடம். திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க டேட்டாவா ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்கள் யாரையும் அழைக்கல அப்படின்னா முதல் மாநாட்டை அழைச்சார, பிறகு கேட்ட பொழுது நான் டிசம்பர்ல தான் முடியும் சொல்லி அதுக்கப்புறம் போய் செயற்குழு அழைச்சாருங்க. செயற்குழு அழைச்சாரு விஜய். நான் தான் முதல்வே என் தலைமையை ஏற்று. ரவீந்திரன் துரைசாமி, இப்ப பிரியன் அவர்கள் சொன்ன சாய்ஸ், இப்ப திமுக நிலைப்பாடு என்னன்னு வெளிப்படையா தெரியல, காலம் எப்படி முடிவெடுக்கும்னு நமக்கு புரியல. ஒருவேளை ராமதாஸ் அவர்களே தனித்து நிற்கிறார் அப்படின்னு வைங்க, அவர் 10.5 ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார், அன்புமணி அவர்களை விட ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னு வைங்க, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்ப வன்னிய சமூக வாக்குகளை பிளவுபடுது அப்படின்னா நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வருவீங்கல்ல, பாமக அதிமுகவுக்கு தேவை அப்படின்னு, அது அட்டைன் பண்ண முடியுமா? அந்த வெற்றி கோட்டை அவங்க தாண்ட முடியுமா? ராமதாஸ் அவர்கள் தனிச்சு நின்னுட்டாங்க. இதுல இன்னொரு கோணத்தையும் நம்ம பார்க்க மறந்துட்டோம். பாமக
தன் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் 2009ஆம் ஆண்டு தென் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், செம்மலையண்ணன், சேலம், மயிலாடுதுறை, திருப்பூர், அந்தியூர் பவானி வன்னியர் வாக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி 6-7 இடங்களை ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்றாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையாராலேயே அதிமுகவாலேயே நான்-வன்னியர் வாக்குகளை பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் நண்பர் குரு 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே திருவண்ணாமலையில் தோத்தாரு. தருமபுரியில் 2 லட்சம் ஓட்டு, கள்ளக்குறிச்சியில் 1.25 லட்சம் ஓட்டுன்னு அந்த ஒரு பின்னடைவை பாட்டாளி மக்கள் கட்சி 2009 சந்திச்சு. ஜெயலலிதாவாலே முடியல, அல்லாத பிற வாக்குகள் அதிமுக வாக்குகளை முடியல சேர்க்க முடியும். ஜெயலலிதா அம்மையாரே அதில் தோத்து போயிட்டாங்க, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியில் இழந்துட்டாங்க. அப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து 2019 களங்காணும் போது இவங்க டயர் நிக்கிகள் அவங்கள சொன்னதுனால பாமக ஓட்டும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல, அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் ஆலையும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலை பாமகவுக்கு இருக்குது. அதில் நீங்கள் கடைசியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்னு சொன்னாலும் கூட ரெட்டலைக்கு விழுந்த 37% வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கில் அவர் கண்டஸ்ட் பண்ணாத போது அதில் 23% வாக்குகள் உதயசூரியனுக்கே வந்தது. நாம் தமிழர் சீமானுக்கு 1% வந்தது. அதனால தான் சீமான் கொடநாடு கொலை என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சு, பிசாசுக்கு பே இதில் எடப்பாடியை தொடர்ந்து அடிக்க காரணம் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு அவரும் நம்புறாரு. அப்ப இந்த இடத்துக்குள்ள பாமகவை பொறுத்தவரைவில் அதிமுக பாஜக கூட சேரும் போது பாஜகவின் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் எதிர்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாததும் எப்படி அவங்க வெற்றிக்கு பெற முடியுங்கிறது தான் சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறது தான் பெரிய ப்ராப்ளமா இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடிக்கு பாமக தேவை. அவர் பாமகவால ஒரு 36 சீட் அடைஞ்சிருக்காங்க, ஜெயலலிதா பாமகவால 7 எம்பி அடைஞ்சிருக்காங்க. அப்போ எங்களுக்கு மிக அதிக சீட்டு தேவைங்கிறது தான் அன்புமணி கேட்பாரு. அந்த சூழ்நிலையிலும் ராமதாஸ் தனிச்சு நின்னாருன்னா வன்னியர் வாக்குல மேலும் 10.5 மையமா வச்சு அந்த சிக்கல் தான் திரு சோமு. இப்போ திமுகவை எப்படி கட்டமைச்சாங்க அப்படின்னா இந்த 4 ஆண்டுகள்ன்றது கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே வன்னிய சமூகத்துக்கு எதிரான கட்சி திமுக 10.5க்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்றப்ப அது எதிராக போயிடுமோன்ற நிறைய கணக்குகள்லாம் இருக்கிறப்ப அந்த வாக்கு வங்கியில ஒரு சிறு சேதாரம் ஏற்பட்டாலும் அது அட்வான்டேஜ் டு டிஎம்கேவா, அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா? ராமதாஸ் அவர்கள் தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா அந்த வாக்குகள் பிளவுபடுது அப்படின்னா அது அட்வான்டேஜ் திமுக. பேசிக்காவே பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இப்ப நம்ம பேசுற மாதிரி ராமதாஸ் தனியா நிக்கிறாருன்னு வைப்போம். ஒருவேளை நிச்சயமாக பெரிய அளவு வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இதுவும் ஒரு சின்ன சைக்காலஜி தான். என்ன அப்பா புள்ள தானே என்னைக்கு இருந்தாலும் சேர்ந்துக்குவாங்க. அதாவது ஜாதி ரீதியான ஒரு விஷயம்லாம் தாண்டி இருந்த முலாயம் சிங் யாதவ் கட்சியிலேயே அதான் நடந்தது. என்ன அப்பா பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி. இது பெரும்பாலும் அந்த ஜாதி ரீதியான அந்த வன்னியர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு முறையில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த எண்ணம் தூக்கலாகவே இருக்கும். அதாவது மதிப்பு மரியாதை இருக்கிறதுங்கிறது வேற. அதே நேரத்தில் நாளைய இது இவர் தானே பண்ணுவார் செய்வார் அப்படிங்கிறப்ப வாக்கு இங்கே போடலாமேன்னு நினைப்பாங்களே ஒழிய இது ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது காண ஒரு விஷயங்கள் நான் இது பண்ணலை. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இந்த திமுக எதிர் சைடில் நிறைய அஜெண்டா இருக்கு, இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த மாதிரி இதில். அதில் இன்னொரு அஜெண்டா அந்த பக்கம் இருக்குது. என்னென்னா ஏடிஎம்கே காலி பண்ணுன்னு நினைக்கிற பிஜேபி, அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் திமுகவுக்கு சாதகம் தான். அதனாலதான் துரைசாமி கோடிட்டார், காங்கிரஸ் பிடியில திமுக இருக்கக்கூடாது, அதுதாங்க பிரதமருக்கு ஒரே நோக்கம்ன்றத பிரியன் சொன்னதோட தொடர்ச்சி. அதாவது உள்ளுக்குள்ளே யார் யார் அந்த விளையாட்டை விளையாடுறாங்கன்றத நித்யானந்தம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏதோ ஒரு வகையில ஓபிஎஸ் வெளியேறுவதோ அல்லது ராமதாஸ் அவர்கள் தனிச்சு போறதோ அது அதிமுக பாஜக அணிய ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுதா, பலவீனமாக்குதா? இல்லை, என்னுடைய பார்வையில் 2 பாமகவே இருக்காது. என்ன சார் 2 பாமக? நான் முதல்ல இதில் பேசினேன், அப்படி நடந்தால் என்ன அப்படின்றதுக்காக பேசினேன். சரி. ஏன்னா அன்புமணி அவர்கள் ஒரு நாற்காலியை போட்டு ராமதாஸ் அவர்களுக்கு என்று சொல்லிவிட்டார். திமுக எப்படி பெரியாருக்கு போட்டாங்களோ அந்த மாதிரி போட்டார். அதை தவிர ஜி.கே. மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கார் இந்த தீர்மானத்தில் பேசும்போது. அதனால் அந்த அந்த ஒரு உத்தியை அவங்க கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ராமதாஸ் அவர்கள் எதற்காக பாடுபட்டாரோ அதையெல்லாம் நான் செய்து கொண்டு தானே இருக்கிறேன், நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறார் அன்புமணி அவர்கள். அப்போது அந்த பாமகவுடைய வாக்குகள் பிளவுபடாது, அது முழுக்க முழுக்க அன்புமணி அவர்களுக்கு தான் சேரும். அப்படி ஒரு நிலைமை வரும்போது அவரும் ஒரு அனுபவம் உள்ளவர் தான்.
அமைதியாக அன்புமணியை இந்த வாட்டி ஆதரிச்சுட்டு போயிடுவோம். அதாவது அன்புமணியை அரவணைச்சிட்டு போயிடுவோம், நிறுவன தலைவராகவே நாம் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கடைசியாக இறங்கி வந்துருவாங்க. ஆமாம், ஒரு 8 மாதம் இருக்குது. ஓகே, அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் வந்து திமுகவோட எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிற போது நீங்கள் விஜயை பற்றி சொன்னீங்க. விஜய் கட்சி காங்கிரஸோட தொடர்பில் தான் இருக்குது. அதனால் டிசம்பரில் உங்களுக்கு அதுக்கான நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல அன்டெஸ்டட்னு, அந்த அன்டெஸ்டடை நம்பி காங்கிரஸ் வெளியில வந்துரும்னு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா காங்கிரஸ் அன்டெஸ்டட்னு நம்ப மாட்டேங்குதே. காங்கிரஸ் அன்டெஸ்டட்னு நம்புறீங்க. சரி பிரியன், எப்படி இப்போ இந்த பாமக விஷயம் 26 தேர்தல் எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க? இல்லை, இதே அரங்கத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம், பல தடவை பேசியிருக்கோம். அதை உடைச்செல்லாம் பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அதிமுக கூட்டணியில் இருக்கிற விஷயங்களும் பேசுகிறோம். அதிமுக கூட்டணியில் இருக்கிற விஷயங்களை பேசும்போது மட்டும் பேசப்படுற நபர் வந்து திமுக சேர்ந்த நபராகிறார், திமுகவை சேர்ந்த நபராகிறார். திமுக கூட்டணியில் இருக்கிற பிரச்சனையை அவர் பேசுகிறாருன்னு அவங்களுக்கு கண்ணு தெரியல, காதும் கேட்கல. இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா சில பேர் ஒரே பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தலைப்பட்டிருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, அந்த அரங்கத்தில் இல்லை, வெளியிலையும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம். அதனால் இந்த பாயிண்ட் வரும்போது சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டு. என்னன்னா 2009 தேர்தல் வந்து நல்ல உதாரணம். அது கடைசியாக வந்து அதிமுக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் ஒன்றா இருந்தது, அதிமுகவும் பாமகவும். அதில் அதிமுக 9 இடங்கள் வாங்கினாங்க, பாமக 0 இடங்கள் தான் வாங்கினாங்க. ஸோ வந்து அதிமுக ஓட்டே பாமகக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ அவங்க தோத்துட்டாங்கன்றதான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ அதிக இடங்களும் பெற முடியல, பாமக ஓட்டும் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ அந்த பாயிண்ட்ல இருக்கும்பொழுது இப்போ இந்த கட்சி பிரிஞ்சிருக்கிற ஒரு சூழல் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து இது வந்து ஒன்றாக இருக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. நீதியரசரே என்ன சொல்றாரு, இது ஒரு ஈகோ கிளாஷ் தான் சொல்றாரு. ஸோ இந்த ஈகோ கிளாஷ் வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமான ஈகோ கிளாஷ் முடியணுன்றாங்க. ஸோ 26 எலெக்ஷன்ஸ் வந்து 26 எலெக்ஷன்ஸ்ல வந்து இந்த பாமக இதே மாதிரி பிளவுபட்டு போய் இருக்குமே ஆனால் அது வந்து நிச்சயமாக கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கிட்ட அந்த 2 பிரிவுகளும் வந்து எந்த கூட்டணியில் சேர்ந்தாலுமே எதிர்பார்க்கிற இடங்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஆக்சுவலா வந்து கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது, சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு. பிரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள், பிரிஞ்சிருக்கிற இது வந்துடும் போது அடுத்த கட்டமா என்னன்னா 2 பேருமே வெவ்வேறு கூட்டணியில் இருக்காங்களா இல்ல ராமதாஸ் தனியா இருக்காரான்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. கூட்டணியில் இருக்கும்போது அதோட விஷயம் வேற, ராமதாஸ் அந்த கூட்டணிக்கு போகும். ஆனால் ராமதாஸ் மட்டும் தனியாவே போட்டி போட்டார் என்றால் அதனுடைய பாதிப்பு அன்புமணி எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த கூட்டணியை ரொம்ப பாதிக்கும். நிறைவு சுற்று எல்லாரும் சுருக்கமா சொல்லலாம். 2026 கனெக்ட் பண்ணி திமுக அதிமுக பாஜக இந்த பிளவை எப்படி பாப்பாங்கன்றத ரவீந்திரன் துரைசாமி. திமுக மகிழ்ச்சியா பார்ப்பாங்க. ஏற்கனவே அவங்க வெற்றி பெற்ற இடத்துல தோல்வி அடைஞ்சவங்க மேலும் பிளவுபடுறது வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியா தான் பார்ப்பாங்க. பாஜக இதை எப்படி பார்க்க போறாங்கிறது வரும் காலத்துல தான் தெரியும். அவங்க 2026 எப்படி பார்க்க போறாங்கிறதுல அமித்ஷா கருத்துக்கும் மோடி கருத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கதா நான் உணர்றேன். அதிமுக பொறுத்தவரை 2 பேரும் ஒன்னா இருந்து தங்க கூட கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? அதான் திமுகவுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு இதுனா அன்புமணி இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு, திமுகவுக்கு எதிராக கடுமையான ஒரு குரலை கொடுத்துட்டாரு. அப்போ அது வந்து ஒரு எதிரணியாக இருக்கக்கூடியதுல அவங்க பலவீனப்பட்டா நல்லது அப்படின்னா அது மாதிரி அதிமுக தரப்புல அந்த வருத்தம் இருக்கும். இந்த பிளவை ராமதாஸ் எப்படி பார்க்கிறாருன்னு தான் தெரியல, அவரு எப்படி பார்க்க போறாருன்றது தெரியல. பிரியன், நீங்க சுருக்கம். ராமதாஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இது மாதிரி இருந்தா வந்து அந்த ஓட்டுகள் பிரிந்து போய் கட்சி இன்னும் பலவீனமாகும் நல்லாவே தெரியும். அதனால வந்து மற்ற கட்சிகள் என்ன பாமக இருக்கிற பிளவை பற்றி நினைக்கிறாங்கன்றதை விட அன்புமணியும் ராமதாசும் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க இதை எப்படி ரெக்கன்சைல் பண்ண போறாங்கன்றதான் பாமக தொண்டர்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை நோக்கி அவர்கள் கவனம் செலுத்தணும். இவர்கள் பிரிந்திருப்பது என்பது எல்லோருக்கும் நல்ல விஷயமா தான் இருக்கும். அதிமுக பாஜக தவிர அந்த கூட்டணியை தவிர மற்ற எல்லாருமே இவங்க பிரிஞ்சிருக்கணும்னு விரும்புவாங்க. ஏன்னா வன்னியர் ஓட்டு பிரியறதுனால அவங்க 2 பேரும் தான் கட்சி ஒன்றுபடுறதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அவசரமாகவும் அவசியமாகவும் நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சிலருக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவது நோக்கமா இருக்கும், சிலருக்கு கட்சியை கைப்பற்றி கையில வச்சிருக்கிறது நோக்கமா இருக்கும். எப்படி போறாங்க நித்யானந்தம், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பாமக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றாக இருந்து எண்ணிக்கையிலே அதிகமான இடங்களை சட்டமன்றத்தில் பெற வேண்டும். அதுக்கு ஒரே வழி பிளவு இல்லை, ஏதோ நமக்குள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துவிட்டது, இப்பொழுது அது சரியாகிவிட்டது என்று சொல்லி மக்கள் மத்தியிலே சென்று அவர்கள் வாக்கு கேட்கும்பொழுது பிளவு ஏற்படாது. அதை பாஜக சிறப்பாகவே கையாளும். அதனால பாமக முழுவதுமாக என்டிஏ கூட்டணியில இருக்கும். காங்கிரஸ் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு எதிர் கூட்டணியில. காங்கிரஸ் போச்சுன்னா பின்னாடியே விசிகாவும் போகலாம்.
நன்றி. இவ்வளவு பொறுத்திருந்து விஷயங்கள் இருக்கு. பார்க்கலாம். அதனால வரக்கூடிய தேர்தல் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு